மீன ராசி நேயர்களே, பிறக்க உள்ள இந்த புத்தாண்டு 2024 உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைவிக்க காத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் மட்டும்தான் 2ஆம் இடத்துல சாதகமான சூழலில் இருந்துட்டுருக்கிறாரு. ஏற்கனவே சனி பகவானால் நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்ருக்கிறாரு. ஆகையினால இந்த குரு பகவான் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால விரயங்களுக்கு தக்க தனலாபங்களையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டே வருவார். அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறதுனால நீங்கள் அடிக்கடி திடீர் அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டுருக்குங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பில்லைங்க. ஆனால் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்குவார்.